ஹலோ எவ்ரிவன். தைராய்டு பிரச்சனைகள் குழந்தையின்மையை உருவாக்குமா? தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் நிறைய பேர் கேட்குற கேள்வி, டாக்டர் எனக்கு குழந்தை பிறக்குமா? குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரியான சந்தேகங்கள் பலருக்கும் உண்டு. இந்த தைராய்டு என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும், அது நம்ம கழுத்தில் இருக்கிற ஒரு பட்டர்ஃப்ளை கிளாண்ட். இதுலேருந்து செக்ரேட் ஆகிற தைராய்டு முக்கியமாக கருமுட்டைகள் வளர்ச்சிக்கு, கருமுட்டைகள் வெளியேற்றத்துக்கு, ஒரு பெண்ணின் கருத்தரிப்பதுக்கு மிக அடிப்படையான ஒன்று. இரண்டாவது, இந்த தைராய்டு இருக்கும் பொழுது சீரான அளவில் இருந்தால் தான் கரு வளர்ச்சியும் சீராக இருக்கும். கருவின் வளர்ச்சிக்கான பிரெயின் மெச்சூரிட்டிக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த தைராய்டு அளவு குறைவாக இருக்கிற பெண்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி, கருமுட்டைகள் வெளியாவது, மாதவிலக்கு சுழற்சி பிரச்சனைகள், இதனால் ஏற்படுற பிரச்சனைகள்னால குழந்தையின்மை உருவாகலாம். இன்றும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கர்ப்ப காலத்தில் தைராய்டு குறைவாக இருக்க பெண்கள் பலருக்கும் அபார்ஷன், குறைப்பிரசவம், குறைபாடுள்ள குழந்தை, மூல வளர்ச்சி குறைபாடுகள் இவையும் ஏற்படலாம். இதனை சரி செய்வது எப்படி? எல்லா பெண்களும் கர்ப்பம் தரித்தவுடன் நார்மலாகவே இருந்தால் ஒரு தைராய்டு டெஸ்ட் பண்ணுங்கள். இந்த தைராய்டு டெஸ்ட்டில் கர்ப்ப காலத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டால் அதற்கு ஏற்ற அளவில் தைராய்டு மாத்திரைகளை உட்கொள்ளுங்க. தைராய்டு மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளும்போது கண்டிப்பாக குழந்தையின்மைக்கான பிரச்சனைகள் சரியாகி குழந்தை பேறு பெற கண்டிப்பாக முடியும். தைராய்டு ப்ராப்ளம் இருப்பதனால குழந்தை பெற முடியாது என்ற எண்ணம் மாறி முறையாக அந்த டெஸ்ட் செய்து அந்த லெவல்ஸ் கரெக்டான லெவல் வரும் வரை அந்த தைராய்டு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக குழந்தை ஆரோக்கியமாகவும் பிறக்கும், கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகும். தைராய்டு சுரப்பி அதிகமாகும் பெண்களுக்கு அதிலும் பிரச்சனை வரலாம். அதிகமானால் அபார்ஷன் ஆகலாம், குறைப்பிரசவமாகலாம், குறைபாடுகள் பிறக்கலாம். ஸோ கண்டிப்பாக தைராய்டு ஹார்மோன் சீரான அளவு இருப்பதற்கு அந்த தைராய்டு ஹார்மோனை முறையாக மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் டெஸ்ட் பண்ணுங்கள். அதில் இருக்கிற லெவல்ஸ் பார்த்து ப்ராப்பரான சப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கொள்ளுங்கள். சீரியலாக அப்பப்போ செக் பண்ணி கண்ட்ரோலில் இருக்கான்றதை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக கன்சீவ் ஆகும். ஏன்னா கருமுட்டை வளர்ச்சி சீராகும், மாதவிலக்கு சரியாகும், கருத்தரிக்கிற வாய்ப்பு அதிகமாகும். கர்ப்ப காலத்தில் குழந்தைகள் கருவை பாதிக்கிற, வளர்ச்சியை பாதிக்கிற தைராய்டு சீரான லெவலில் இருந்தால் கண்டிப்பாக ஆரோக்கியமுள்ள குழந்தை பேர் பிறக்கும். தைராய்டு ப்ராப்ளம் கண்டிப்பாக டெஸ்ட் தேவை. சரியான முறையில் கரெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கர்ப்பம் தரிக்கவும் முடியும், ஆரோக்கியமான குழந்தை